சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றாளர்கள். சிங்கப்பூரில் புதிய கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் மே 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 2,59,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தொற்றின் புதிய அலை வேகமெடுக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த அலை அடுத்த 2 முதல் 4 வாரங்களில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளதெனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் அதிகரிக்கும் புதிய சிக்கல். கனடாவின் சில பிராந்தியங்களில் சமீப ஆண்டுகளாக இறந்தவர்களின் உடல்கள் சொந்தங்களால் கைப்பற்றப்படாமல் அரசாங்கமே பாதுகாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறுதி சடங்குகளுக்கான செலவு அதிகரித்துள்ளதன் காரணமாகவே உறவினர்களின் உடல்களை கைப்பற்ற சொந்தங்கள் மறுப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையை அதிகரித்து வருவதால் குறைந்தது ஒரு பிராந்தியமாவது புதிதாக பிணவரை கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 1998இல் 60,000 கனேடிய டாலராக இருந்த இறுதி சடங்கு செலவு தற்போது 8,800 கனேடிய டாலரை எட்டியுள்ளது. தற்போது 80,800 கனேடிய டாலரை எட்டியுள்ளது. கனடாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாகாணமான ஒன்ராரியோவில் கைப்பற்றப்படாத உடல்களின் எண்ணிக்கை 2023இல் 1,183 என அதிகரித்துள்ளது. 2013இல் 242 என இருந்துள்ளது. பொதுவாக உறவினர்களால் தங்கள் சொந்தங்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டாலும் பல்வேறு காரணங்களால் கைப்பற்றப்படாமலே உள்ளது. புதிய காசா திட்டம். அமைச்சர் ஒருவரின் மிரட்டலால் இஸ்ரேல் பிரதமருக்கு புதிய சிக்கல். புதிய காசா திட்டத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் மறுத்தால் அமைச்சரவையிலிருந்து விலகி இருப்பதாக அமைச்சர் ஒருவர் இஸ்ரேல் பிரதமருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இஸ்ரேலில் போர் தொடர்பில் உருவாக்கப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர் பென்சி கான்ட்ஸ் இவரை தற்போது பதவி விலக இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். ஒப்புக்கொள்ளப்பட்ட புதிய காசா திட்டத்தை பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்க மறுத்தால் தமது கட்சி ஆதரவை கட்டாயம் திரும்ப பெறும் என்றும் காட்ஸ் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இலங்கையின் இனப்படுகொலை நினைவேந்தலுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பிரித்தானிய அரசியல்வாதிகள். இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத போரின் போது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நிதி வழங்கப்பட வேண்டுமென முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 15வது ஆண்டு நினைவு நாளில் பிரித்தானிய அரசியல்வாதிகள் குரல் எழுப்பியுள்ளனர். இலங்கை தீவில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் பிரித்தானியா கவனம் செலுத்தி வருவதோடு தங்கள் அன்புக்குரியவர்களை சுதந்திரமாக நினைவு கூற அனுமதிக்கும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை பிரித்தானியா ஆதரிப்பதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரோன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2013இல் இலங்கையின் வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்த போது அங்கு உண்மை, நீதி மற்றும் அனைவருக்கும் பொறுப்புக்கூறலை பிரித்தானியா ஆதரிக்கும் என்று தாம் உறுதியளித்ததாக கேமரோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தமிழர்களுக்கான நீதியை உறுதி செய்வதில் இங்கிலாந்து தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் டிஜிட்டல் கலாச்சாரம், ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பிரதி அரசு செயலாளர் தங்கம் டெப்னோனியர் கோரியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நாளில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்துவதாக தங்கம் டெப்போனியர் குறிப்பிட்டுள்ளார்.